வணக்கம், நான் அக்ஷா சரண் பேசுகிறேன். எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். 23rd மே எங்கள் படம் சாமானியன் ரிலீஸ் ஆகுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. மே 23 சாமானியன் திரைப்படம் எல்லா தேட்டரிலும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் வந்து படத்தை பார்த்துருங்க. தேங்க்யூ. மே 23 வந்து சாமானியன் படம் ரிலீஸ் ஆகுது. மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். தம்பி ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கி எழுதியிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சா நம்ம சொல்லவா வேணும். நான் அந்த படத்தை பார்த்துட்டே நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நடிப்பு அரக்கி, நடிப்பு பேரரசி, நடிப்பு இளவரசி. எங்கள் அக்கா தீபாக்காவும் நடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ சொல்ல வேணாங்க. அதனால் வந்து அக்காவையும் பார்க்கணும். மக்கள் நாயனோட சேர்ந்து அவசியம் வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ரொம்ப நன்றி. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, தேங்க்யூ மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட சொல்லி ஒன்லி தேங்க்ஸ் மட்டும் சொல்ல சொன்னாங்க. எனிவே தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அக்ஷா. தேங்க்யூ. எல்லாரும் குடும்பத்தோட மே 23rd வந்து படத்தை பாருங்கள். ஹாய், நான் மாஸ் ரவி. சாமானியன் படம் ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கோம். இப்போது சாமானியன் படம் 23 மே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் நான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். சத்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது ராமராஜ் சார் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிக்கிற ஒரு படத்தில் அவர் கூட வந்து சேர்ந்து ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் கூட நடித்தது மட்டும் இல்லாமல் இளையராஜா சாரோட மியூசிக் அதுவும் ஒன்றும் பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். சாமானியன் டைட்டில் பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல கதை சொல்லுது அது. ஏன்னா சாமானியன்றது நம்ம தான். ஒவ்வொரு சாமானுடைய வழியை சொல்ல போகிற படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் எல்லாரும் வந்து ஒரு ராமராஜ் சார் 20 வருஷத்துக்கு அப்புறம் வராரு, இது வந்து ரொம்ப பழைய ட்ரெண்டிங்கில் இருக்குமா படமானு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக இருக்காது, ட்ரெண்டிங்காக இருக்கும். டைரக்டர் ராகேஷ் சார் இந்த படம் ஹேண்டில் பண்ண விதமே வந்து புதுசாக இருக்கும். எல்லாமே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் 2K கிட்ஸ் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ரெண்டும் மிக்சடான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஏன்னா அது உங்களுடைய வழியாக இருக்கும். அப்படியேப்பட்ட படம் தான் அந்த படம். ஹாய், வணக்கம் அனைவருக்கும். நான் உங்களோட முல்லை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த சாமானியன் படத்தில் நான் நடிச்சிருக்கிறது. சாமானியன் படத்தில் இறைவனாக பார்த்து எல்லோரையும் சேர்த்துருக்குது. எப்படி பாருங்கள். மிகப்பெரிய மக்கள் நாயகன் கம்பேக் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறமானு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இளையராஜா சார் அவங்க காம்பினேஷனில் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே மிகப்பெரிய ஜாமான்லாம் அந்தந்த கேரக்டருக்கு யார் சூட்டபிள் ஆகுமோ அதை போட்டிருக்காங்க. அப்புறம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எல்லாமே சேர்ந்து அமைஞ்சதுனால சாமானியன் மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க இப்போது. அதுதான் உண்மை. இந்த படத்தில் நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி காமெடியாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. காமெடியும் இருக்கும், அதே சமயத்தில் மோசமான ஒரு ஆள் மாதிரியும் லைட்டாக தெரியும். ஸோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு நம்மளுடைய டைரக்டர் சாருக்கும் ராகேஷ் சாருக்கும் ப்ரொடியூசர் மதி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கேமராமேன் அருள் அண்ணனுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா என்னெல்லாம் அவ்வளோ அழகாக காமிப்பாங்களான்னா தெரியாது. அவ்வளோ படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்டோட ப்ரொடியூசர் மதியழகன் பேசுகிறேன். சாமானியன் மே 23 தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. மக்கள் நாயகன் 14 இயர்ஸ் கழித்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. வித் இளையராஜா சார் காம்பினேஷனில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் இருக்குது. படம் ரொம்ப சிறப்பாக நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற எல்லா சாமானிய மக்களும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேர்ஸ்டே மே 23 வந்து தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி. இந்த படத்தில் நான் வந்து உதவி இயக்குனராகவும் நடிகராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி சார் இந்த படம் வந்து மிக சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படம். எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். குடும்பங்கள் எல்லோரும் கொண்டாடுற படமாக இருக்கும். இதில் நானும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். நிச்சயம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இதில் அந்தளவுக்கு எங்கள் டைரக்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கதையும் அது மாதிரி கதை. அதில் வந்து ராமராஜன் சார், MS பாஸ்கர் சார், ராதாரவி சார், மைன் கோபி சார், போஸ் வெங்கட் சார் எல்லாருமே உயிர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். எங்கள் டைரக்டர் அந்த வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுத்த டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். மற்றபடி சார் படம் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வர 23ஆம் தேதி நம்மளுடைய ராமராஜன் சார் நடித்த சாமானியன் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. எல்லாருமே பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு படமாக எல்லாருமே வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கண்டென்ட் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாராலையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் மே 23 அன்னைக்கு. தேங்க்யூ. எங்களுடைய ப்ரொடக்ஷன் நேம் வந்து ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷனு.
இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் சாமானியன் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் கோ ப்ரொடியூசராக நான் சதீஷ் 2 பேருமே சேர்ந்து பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா டைட்டில் தான். சாமானியன்ற ஒரு டைட்டில் தான். எதுக்காகனா இந்த டைட்டிலை வந்து பெரிய பெரிய ஜாம்பவான் அரசியல்வாதிகள் சாமானியன் மக்களுக்காக தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த டைட்டிலை வந்து பேசியிருக்காங்க. சாமானியன் மக்களுக்காக தான் நாங்கன்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இந்த டைட்டிலை பற்றி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் இருக்க பெரிய ப்ளஸ்ஸு ராமராஜன் சார் வந்து 14 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து கதையோட நாயகனாக தான் அவர் இருக்கார். கதாநாயகன் இந்த படத்தில் அவர் இல்லை, கதையோட நாயகன். கதாநாயகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோ சிவா அவர் தான் வந்து கதாநாயகன் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சாரோட கூட்டணி தான் ராமராஜன் சாரும் 2 பேருமே இணைஞ்சு பண்ணி இதுவரையும் எந்த ஒரு ஃபெயிலியரும் வந்து அவங்களோட காம்பினேஷனில் நடந்ததே இல்லை. எல்லா படமும் ஹிட்டு தான். அதே மாதிரி அந்த வரிசையில் சாமானியன் படமும் ஹிட் ஆகும்னு சொல்லி நாங்கள் வந்து நினைக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு படமே வந்து ராமராஜன் சாரையும் இளையராஜா சாரையும் வச்சு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா அவங்களோட அனுபவம் தான் எங்களோட வயசாக இருந்திருக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். இதற்கான தீர்ப்பு வந்து மே 23 நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிவிக்கணுன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் வந்து இதை வந்து குறிஞ்சி பூ மாதிரி 13 வருஷம் கழிச்சு ராமராஜன் சார் வராரு. அதை வந்து மக்கள் எப்படி கொண்டாட போகிறாங்கன்ட்டு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி.